அடுத்தது இதில் வந்து இப்போ தொடர்ச்சியாக இப்போ 4வது கேள்வியை பார்ப்போம். சரி, இப்போ 4வது கேள்வி என்னென்னா நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். பின்வருவற்றை விளக்குக. இதில் ஒன்றில் 4வது கேள்வியில் இந்த தரவு இருக்கட்டும் பண்ணி வச்சு நான் அப்படியே இது 4வது கேள்வியில் அடுத்தது வருது என்னன்னு சொல்லிட்டுன்னா முதலாவது வருது. 4வதுல முதலாவது இப்பிரித்தெடுத்த செயல்முறையில் MgCl2க்கு பதிலாக MgCl2 சொல்லிடுக்கு பதிலாக உருகிய MgCl2 லிக்யூட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. 2வது விளக்கம் கொடுப்போம். 2வதுக்கு இப்பிரித்தெடுப்பிற்கு செயல்முறையில் MgCl2 ஏக்கோஸ் கரைசல் பயன்படுத்த முடியாது. ரைட். இப்ப முதலாவது கேட்கிறாங்கன்னு சொன்னா அதாவது இந்த இந்த மின்ரசாயன பிரித்தெடுப்புகளை MgCl2 சொலிட வந்து பயன்படுத்த முடியாது. MgCl2 லிக்விட்டுக்கு பதிலாக. காரணம் என்ன? இது திண்மம். இது என்னவா இருக்கு? இது வந்து திரவ நிலையில இருக்குது. அதாவது லிக்விட் நிலையில இருக்கு, திரவ நிலையில இருக்குது. அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்? மின்பகுப்பு நடக்கணும்னு என்ன செய்யணும்? அயன்கள் வேணும். சரிதானே? இதுல வந்து என்ன இருக்கும்? சுயாதீன இலத்திரன்கள் தான் இருக்கும். இப்ப சுயாதீன இலத்திரன்கள் என்ன செய்யாது? இதை வந்து பகுப்படைய செய்யாது. ஆகவே இங்க நாங்க கொடுக்க வேண்டிய விடம் என்னன்னு சொன்னா பதிலாக இது பயன்படுத்த முடியாது. சரிதானே? அதாவது MgCl2 சொல்லிடில் சுயாதீன இலத்திரன்கள் மூலம் தான் மின் கடத்தப்படும். சரிதானே? கடத்தப்படும். அத்துடன் அது சாளக அமைப்பாக MgCl2 மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படும். இதனால் இதை மின் பகுப்பு முறையினால் MgCl ஆக பிரிக்க முடியாது. ஆனால் MgCl லிக்விட்டில் Mg2+ Cl- அயன்கள் மின்னை கடத்தும். இதனால் தாழ்த்தல் மின்னியக்க விசையம் குறைவான அயன்கள் கதோட்டு அனோட்டில் முறையே தாழ்த்தல் தாக்கம் ஒட்சியேற்றல் தாக்கத்துக்கு
உட்படுவதால் அவை தனித்தனியே மின்வாய்களில் பிரிக்கப்படுகின்றன. எனவேதான் MgCl2க்கு பதிலாக MgCl2 liquid பயன்படுத்தப்படுகின்றது. மின்பகு பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. மின்பகு பொருளாக. சரியா? அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்பிரித்தெடுக்கின்ற செயல்முறையில் MgCl2 கரைசலை பயன்படுத்த முடியாது. இது இந்த கேள்விக்கு விளக்கத்தை அடுத்தது தொடர்ச்சியாக பார்ப்போம். அடுத்த கேள்விக்கு இதுல தொடர்ச்சியான பார்ப்போம். இதுல 2வது கேள்வி என்ன விளக்கம் கொடுக்கணும். பிரித்தெடுத்த செயல்முறையில் MgCl2 கரைசலை பயன்படுத்த முடியாது. இங்க என்ன செய்யலாது? MgCl2 ஏக்கோஸையும் பயன்படுத்த முடியாது. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, இப்ப மின்பகு பொருளாக காணப்படுற அமைப்புக்குள்ள இருக்கிற ஆக்கள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது MgCl2 ஏக்கோஸில் காணப்படும் அயன்கள் என்னென்ன? Mg2+, Cl-, OH-, H+ ஏக்கோஸ் இவ்வளவு அயன்களும் எங்க இருக்கும்? அதாவது மின்பகு களத்தில் உள்ள மின்பகு பொருளாக இருக்கும். மின்பகு பொருள் அயன்களாக எங்க இருக்கும்? மின் பகுப்பு களத்தில் காணப்படும். சரியா? அப்ப இதுல கதோட்டை நோக்கி போற அயன்களை பார்த்தோம்னா, கதோட்டை நோக்கி போற அயன்கள் கதோட். அப்ப இங்க என்ன செய்யும்? கதோட்டுன்னு சொல்லப்படுறது இலத்திரண்ட செறிவு கூட இருக்கும் இல்லையா? இலத்திரண்ட செறிவு கூட இருக்கும். அங்கே அனோட்டன்னு சொல்லும்போது அங்கட இலத்திரண்ட செறிவு எங்களுக்கு குறைவா இருக்கும். அதில் ஒட்சியேட்டல் அப்படி பார்ப்போம். இல்லாட்டி ஈஸியாக பார்ப்போம். ஒட்சியேட்டலை பார்ப்போம். அப்போ ஒட்சியேட்டல் நடக்கிற இடம் ஒன்று இருக்கும், தாழ்த்த நடக்கிற இடம் ஒன்று இருக்கும். அப்போ ஒட்சியேட்டல் இப்போ அப்படி பார்க்க முடியாது. சரி, அப்படி பார்ப்போம். அனோட்டுன்னு பார்ப்போம். அனோட்டுக்கு பொறுத்தவரையில் என்ன நடக்க போகுது? அப்போ இங்கே அனோட்டுக்கு ஒட்சியேட்டல் நடந்திருக்கும். ஒட்சியேட்டல் நடக்கணும்னா, ஒட்சியேட்டல் தாக்கம் நடக்கணும்னா பாருங்க, ஒட்சியேட்டல் தாக்கம் நடைபெறும் இடம். ஒட்சியேட்டல் தாக்கம் நடைபெற இடமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? இலத்திரண்ட செறிவு கூட இருக்கும். அப்போ இலத்திரண்ட செறிவு கூட இருக்கும். இங்கே இலத்திரன் என்ன செய்ய போகுது? ஒட்சியேட்டல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டுன்னா இலத்திரனை அதை இழந்து அதனுடைய இது அமைப்பை இழந்து என்ன செய்யும்? திருப்பியும் அது ஒரு தாழ்த்த நிலைக்கு மாறும். அப்போ ஒட்சியேட்டல் தாக்கம் நடைபெற இடமாக இருக்கிறது அனோட்டா இருக்கும். அப்போ அனோட்டை பொறுத்தவரையில் எங்க நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அனோட்டாக இருந்தால் ரைட், அனோட்டுக்கு நாங்கள் Mg2+ம் Cl- எங்களுக்கு Mg2+ம் H+ம் இங்கே அயன்களாக வரும். யார் வரப்போறா? Mg2+ம் H+ அயன்களும் வரும். சரியா? இது ரெண்டும் இதை தேடி வரும். அப்ப அந்த தேடி வரும். ஓகே, அதுக்கு பிறகு பார்ப்போம். அப்ப அனோட்டா இருந்தா ரெண்டும் தேடி வரும். இப்ப தேடி வரும்போது நாங்க இதுல எது வெளியில போக போகுது, எது வெளியில போக போகுது என்று பார்க்கும்போது தான் எங்களுக்கு என்ன நடக்க போகுது? இங்க இந்த நாங்க எதிர்பார்த்த விளைவு கிடைக்குமான்னு பார்க்கலாம். அப்ப
இப்ப அனோட்ட ஒட்சியேற்றம் நடக்கணும்னா இதுல என்ன செய்யணும், 2 இலத்திரனை சேர்த்து தான் வேணும். அப்ப இலத்திரன் வந்து செறிவு கூட இருக்கணும் இந்த இடத்துல. இந்த இடத்துல செறிவு வந்து இலத்திரன் அளவு வந்து செறிவு கூட இருக்கணும். அப்ப இலத்திரன் செறிவு கூட இருக்க நிலைமை இருக்கணும்னா இவர் ஏற்றுக்கொள்வார். இவரும் ஏற்கலாம், இவரும் ஏற்றுக்கலாம். இதுல ரெண்டுலையும் நாங்க இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க இருக்கிற நிலைமையை பார்க்கணும். இதுல என்ன இருக்குது, தாழ்த்தல் நியம மின்னழுத்த வித்தியாசம். தாழ்த்தல் நியம மின்னழுத்த வித்தியாசத்தை பார்த்தோம்னு சொன்னா Mg2+க்கு பார்க்கலாம், அடுத்து H+க்கும் பார்க்கலாம். H+ 2 சேர்ந்தா H2 வெளியில போகும். எதுக்கு குறைவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Hக்கு தான் குறைவா இருக்கு, H+க்கு தான் குறைவா இருக்கு. அப்பவே இந்த ஒட்சியேற்றல் நடைபெற தாக்கத்துல அனோட்ல வந்து சரிதான் இந்த 2 அயனும் வந்திருக்கிறபடியால எதுக்கு குறைவா இருக்குன்னா, அதாவது நியம தாழ்த்தல் சரிதானே மின்னழுத்த வித்தியாசம் எதுக்கு கூட, ரைட், Mg2+ஐ விட H+ ஏகோஸுக்கு குறைவாக காணப்படுவதால் அனோட்டில் முதலில் மின்னிறக்கம் அடைவது H+ அயனி ஆகும். இதன்படி H++2E H2 கேஸ், இதன்படி H2 கேஸ் விளைவாக அனோட்டில் கிடைக்கும் Mg solid திண்மம், Mg திண்மத்துக்கு பதிலாக, எனவே MgCl2 லிக்விட் மின்பகுப்பிக்கு பதிலாக MgCl2 ஏகோஸ் பயன்படுத்துவதால் நாம் எதிர்பார்க்கும் Mgs பெற முடியாது. எனவே MgCl2 ஏகோஸ் பயன்படுத்த முடியாது. சரி, ஏன் பயன்படுத்த முடியாது சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நாங்க கதோட்டுக்கும் எழுதலாமங்கள சிஎல் எங்களை கேட்ட கேள்வியில மெயின் நோக்கமா இருந்த கேள்வி வந்து எங்களோட பிரித்தெடுப்புல எங்களுக்கு எம்ஜி தானே பிரித்தெடுக்க போறோம். இப்போ எம்ஜி பிரித்தெடுப்புல வந்து நாங்க MgCl2 லிக்யூட்டுக்கு பதிலாக MgCl2 ஏக்கோஸ் பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா என்ன செய்யும், ஹைட்ரஜன் தான் அனோட்டில் வந்து கொண்டு இருக்குமே ஒழிய எங்களுக்கு MgS கிடைக்காது. அது எம்ஜியினுடைய மெக்னீசியம் சொலிட் கிடைக்காதுன்றதுதான் ஈர கருத்தாக இருக்கிறது. அது தொடர்ச்சியாக அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம். இதுல தொடர்ச்சியாக நாங்கள் இல்லை அஞ்சாவது கேள்வி போவோம். இதில் 2024 பார்ட் பி 7 அஞ்சாவது கேள்வி நீங்க ஸ்கிரீன்லையும் பார்க்கலாம் அந்த கேள்வியை. ரைட், நான் அந்த கேள்வியை வாசிக்கிறேன். என்னென்ன சொல்லிச்சுன்னா, இக்களத்தினூடாக ஒரு 5.37 அம்பியர் ஓட்டத்தை ஒரு மணித்தியாலத்துக்கு அனுப்பி உண்டாக்கிய Cl2 கேஸை வெப்பநிலை 300 கெல்வினிலும் ஒரு ஏடிஎம், அதாவது
0.15 பஸ்கல் அன்னளவா அமுக்கத்திலும் சேகரித்தால் உண்டாக்கும் Cl2 கேஸினுடைய கன அளவை டெசிமீட்டர் கியூபில் தருக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் உள்ள தரவுகளை எழுதி கொண்டு போவோம். இதில் உண்மையில் நாங்கள் கணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு மணித்தியாலத்துக்கு அனுப்புகிறாங்க. 5.37 ஓட்டம் ஒன்று அனுப்பப்படுகிறது. ஆகவே இதில் முதலாவது நாங்கள் கணிக்கணும்னு சொல்லிட்டோம்னா, ஒரு மணித்தியாலத்துக்கு அனுப்பும்போது எவ்வளவு இலக்ட்ரன்கள் வந்து எவ்வளவு கூலோம் இலக்ட்ரன் வந்து அங்கே அனுப்பப்படுது என்று பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்போ ஒரு மணித்தியாலம் 5.37 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்படும் போது மின் பகுப்பு களத்துக்கு வழங்கும் இலக்ட்ரன்களின் அளவு அப்ப Q சமன் என்ன சொல்லுவோம்? IT என்றுவோம். Q சமன் எவ்வளவு? IT என்றுவோம். எத்தனை கூலும்? அப்ப Q சமன் என்ன? I எவ்வளவாம்? 5.37 ஆம்பியராம். நேரம் எவ்வளவு? மணித்தியாலமா? அப்ப நாம இதில் செகண்டுக்கு போட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு மணித்தியாலம்னு தந்துட்டாங்க. அப்போ இவ்வளவு கூலோம் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? எங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு 2 கிடைக்கும் எங்களுக்கு. ஆனால் இதில் இதை பெருக்கி எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இவ்வளவு கூலோம் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கட்டும், கொண்டு வருவோம் நாங்கள் திருப்பி. அப்போ இவ்வளவு கூலோம் இலக்ட்ரன்கள் தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் இந்த குளோரினை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு மூல் குளோரின் வருதுன்னு பார்க்கணும். அப்போ 2 Cl- வந்து 2 இலக்ட்ரன்களை சேர்த்தா அது என்னவா இருக்கும்? Cl2 1 மூல் குளோரின் கிடைக்கும். அப்போ 2 மூல் நீங்க இலக்ட்ரன் கொடுத்தா தான் 1 மூல் குளோரின் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிற இதுல எவ்வளவு மூல் குளோரின் சொன்னீங்கன்னா, ஆனா எவ்வளவுண்டா எங்களுக்கு ஏற்கனவே இங்க முன்னுக்கு தந்திருப்பாங்க. அதாவது இது பரடேனுடைய இது ஒன்றுக்கு தரப்பட்டிருக்கும். பரடேயின் மாறிலி தந்திருக்காங்க. ஏண்டா ஒரு பரடே வந்து 96,500 கூலோம். அப்ப 96,500 அதன் அடிப்படையில் 96,500 கூலோம் இலக்ட்ரன்கள் நாங்கள் கொடுத்தமாக இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இதுல அளவு கிடைக்கும்? அந்த பொருள் அளவு கிடைக்கும்னு சொன்னா சேர்வு வந்து 1 மூல். சரியா? 96,500 இலக்ட்ரன்கள் கொடுத்தா 1 மூல் அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும், ஒரு கூலம் கிடைக்கும். ஆனா இங்க என்ன நடந்திருக்குது? எவ்வளவு மூல் பார்த்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவு இது எங்களுக்கு இது வந்திருக்கு. அப்போ ஒன்றுக்கு ஒன்று, அப்ப 2 மூல் 1 மூல் 2 மூல் கொடுத்தா தான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? 1 மூல் கிடைக்கும். அப்ப இதை என்ன செய்யணும்? நாங்க 2 அளவு இருக்கணும். இங்கத்திய இதன்படி பார்த்தோம்னா குளோரினுக்கு இதன் அமைப்பு எவ்வளவு வரும்? 2 மூல் வரும். அப்ப இதுல 2 மூல் இலக்ட்ரன்கள் இவ்வளவு இடத்துல 2 மூல் வந்தா 2 மூல் அளவு வந்தா தான் இதுல 1 மூல் அங்க கிடைக்கும். அது 2 தரம் 96,500 கூலம் கொடுத்தா தான் இலக்ட்ரன்கள் கொடுத்தா தான் எங்களுக்கு என்ன இருக்கும்? எங்களுக்கு வந்து 1 மூல்ற குளோரின் கிடைக்கும். ஆகவே நாங்க இப்ப எடுக்கலாம் 5.37 தர 60 கூலோம் எவ்வளவு மூல் எங்களுக்கு குளோரின் கிடைக்கும்? இது எவ்வளவு என்ன இருக்கும்? இது Cl2 அளவு குளோரின் கிடைக்கும். சரியா? அது இலக்ட்ரன்ஸ், இவ்வளவு இலக்ட்ரன் இருக்கு. ஆகவே இப்ப நாங்க இதுக்கு சமன்பாடு கொண்டு போடுவோம். நேரடியாக எவ்வளவு 2 தர 96,500 கூலோம் இலக்ட்ரன்கள் 1 மூல் குளோரின கேஸை கொடுக்குதுன்னு சொன்னா தர 5.37 தர
6 60 60 கூலும். எத்தனை மூல் எங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 0.100 மூல் எங்களுக்கு குளோரின் கிடைக்கும். சரியா? 0.100 மூல் குளோரின் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இப்ப இது கேள்வி இல்லை. இதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் போகுது. எப்படின்னு சொன்னா திருப்பி உண்டாக்கிய Cl2 கேஸை வெப்பநிலை 300 கெல்வினிலும் 1 ATM 1.15 பாஸ்காலிலும் சேகரித்தால் உண்டாகும் Cl2வினுடைய கன அளவை தான் கேட்டிருக்காங்க. அதுவும் DM-3ல கேட்டிருக்காங்க. கன அளவு கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த குளோரினுக்கு இவ்வளவு மூல் குளோரின்டா இவ்வளவு குளோரினும் இவ்வளவு கன அளவு இது செய்யும்னு பார்ப்போம். அப்ப இந்த Cl2 கேஸுக்கு லட்சிய வாயு சமன்பாட்டை பிரயோகிக்க Cl2 கேஸ் லட்சிய வாயு நடத்தையை கொண்டுள்ளது என்க. ஏன்னா அப்பதான் நாங்கள் லட்சிய வாயு சமன்பாடை பாவிக்கலாம். இப்ப கேட்ட கேள்வியில கனளவு தானே கேட்டிருக்காங்க. கனளவு கேட்டிருக்காங்க. அப்ப நீர் என்ன செய்வோம், PV சமன் NRT. அப்ப V சமன் என்ன, NRT over P. N 0.1 8.314 இது 300 கெல்வின் அமுக்கம் 1/15 பாஸ்கல். சரிதானே? 1/15 பாஸ்கல். அப்ப நாங்க இதை சுருக்கணும்னா இத சுருக்கணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு P சமன் 2.49 தர 10⁻³ மீட்டர் கணக்கு வரும். ஆனா கேள்வி அது இல்லை. கேள்வி டெசிமீட்டர் கியூப்ல சரட்டான். இப்போ டெசிமீட்டர் கியூப்ல எடுத்துனோம்னா V சமன் 13 தானே. அப்ப 2.49 டெசிமீட்டர் கணக்கு வரும். இதான் விட